விஜயகாந்த் என்கின்ற அந்த அன்பு மனிதர் மீது எவ்வளவு பேர் ஒரு அன்பை வைத்திருந்தார்கள் அப்படின்ட்டு இந்த கொம்புசி படத்தினுடைய ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம தெரிஞ்சது. அவ்வளோ பேர் அதை தாண்டி சில கசப்பான வேதனையான சம்பவங்கள்லாம் கூட இதில் பகிர்ந்துக்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை விஜயகாந்த் இருந்து அப்படி பார்த்துருந்தாருன்னா பூரிச்சு போயிருப்பார். தன் மகனை அப்படி ஒரு ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒரு படத்தில் அப்படி பார்க்குற ஒரு இது, அதை தாண்டி தன் மகனை அப்படி தான் தன்னுடைய வாரிசாக கலை வாரிசாக அவர் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டது. இந்த சினிமா புரிஞ்சிக்கவே முடியாது, அது எங்கே கொண்டு எங்கே நிறுத்தும், யார் எப்படி ஏற்றும், ஒன்றுமே முடிஞ்சு. அதை தாண்டி இந்த சினிமாவில் உள்ளவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த சாப்பிட்ட கை ஈரம் காயறதுக்கு முன்னாடி நன்றினா என்ன விலை, நன்றி எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். அதுக்கு அப்படியே நேர்மாறானவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லை குறிப்பாக சண்முக பாண்டியன் கொம்புசிவில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மிக முக்கியமாக அந்த படத்தினுடைய மிகப்பெரிய தூணாக சரத்குமார் நடிச்சிருக்காரு. அதை நம்ம பேசுவோம். நம்ம குறிப்பாக இந்த படத்தில் நடிச்சல விஜய் பிரபாகர் அவருடைய அண்ணன் பேசின அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலக்கமாகவே இருந்தது. பல பேர் கூட என் தம்பி 13 வருஷத்துக்கு முன்னாடியே நடிக்க வந்துட்டார். சண்முக பாண்டியன்னு சுருக்கி சம்முன்னார் நடிக்க வந்துட்டார். அவர் நடித்தார். இந்த 13 வருடத்தில் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம். ஒரே ஒரு லேபிள் தானே, விஜயகாந்தோடைய மகன், கேப்டன் விஜயகாந்தோடைய மகன் ஒரு லேபிள் போதும், நடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் இந்த 13 வருடத்தில் நடித்ததே 4 படம் தான். அதுக்கான காரணம் என்னென்னா, எங்கள் அப்பாவை அவர் தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. உண்மையாக நீங்கள் 1000 சொத்து பத்து, 1000 செல்வங்கள், 1000 யானை பலம், யானைப்படை, குதிரைப்படை, பெரும்பலம் எது இருந்தாலும் சரி, ஒரு பெற்றவங்களுக்கு மகனோ மகளோ அவங்க இருந்து பார்த்துக்கிறது தான் அவ்வளோ பெரிய அன்பு. நீங்கள் நான் சொடக்குப்பட்ட அத்தனை வேலைக்காரங்க வருவாங்க, அத்தனை பணிவிடை செய்வாங்க, அவங்கெல்லாம் பணத்துக்காக செய்கிறவங்க தான். அது மீறி கொஞ்சம் அன்பு இருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக அந்த பணிவிடையை செய்கிறவங்க பார்த்துக்கிறவங்க யாருன்னா ஒரு மகனோ மகளோ தான் இருப்பான். தான் வயிற்றில் பிறந்த குழந்தைங்களாக தான் இருக்கும். ஏன்னா பல இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், சில இது நம்ம சொல்லிலாம் பார்த்துருக்கேன். அப்படி விஜயகாந்த் சண்முக பாண்டியன் பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த சாதம் ஊட்டுறதுலேருந்து கடைசி நிலையில் இருந்த பொழுது அவர் அந்த ட்ரெஸ் பண்ணி இது பண்ணுறது, அவருடைய நினைவு தப்பின பொழுதெல்லாம், அந்த ஞாபக மறதி வந்த போதெல்லாம் பல விஷயங்களை சொல்லி அவர் கொண்டு வந்தது. அவர் கூட பழகினவங்களாம் ஒரு மீட்டிங் வச்சாங்க, இந்த லீக் கிளப்பில் மீட்டிங் வச்சு. ஏன்னா மறுபடியும் அவருக்கு அந்த பழைய நினைவு வரணும்னு அவருக்கு விருப்பமான பாடல்கள்லாம் சண்முக பாண்டியன் தான் அந்த சிடியில் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாராம். அந்த பாட்டை கேட்டவுடனே அவர் உற்சாகமாக மாறுவாராம். அவர் கொஞ்சம் ரொம்ப இதுவான நிலையில் இருக்கும் பொழுது இது காரணம் என்னென்னா, அதை தான் விஜய் பிரபாகரன் சொல்கிறார். 13 வருஷங்க, 13 வருஷத்தில் ஒரு விஜயகாந்தோடைய மகன், ஒரு கேப்டன் விஜயகாந்தோடைய மகன், சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிற ஒருத்தருடைய ஒரு மகன், தேமுதிக கட்சியினுடைய ஒரு தலைவருடைய ஒரு மகன், 13 வருஷத்தில் கணக்கு பண்ணி பாருங்கள், நீங்கள் 50 படம் கூட நடிச்சிருக்கலாம். ஆனால் என் தம்பி நடித்தது வெறும் 4 படம். அந்த 4 படம் கூட ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அண்ணனுக்கே எவ்வளோ பெரிய மனவேதனை இருந்தால் தம்பிக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்தோம். எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டோம். எப்படி என் தம்பியை சினிமாவுக்கு எங்கள் அப்பா அமுச்சு வச்சாரோ, என்ன அது போல் அரசியலுக்கு அமுச்சு வச்சது அவர் தான் அப்படின்னு விஜய் பிரபாகரன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தன் அப்பாவை பற்றி பேசும்பொழுது உடைந்து அழக்கூடிய ஒரு நபர் விஜய் பிரபாகரன். எல்லா மகன்களுக்கும் உண்டு. ஆனால் என்னன்னா, ஒரு சிங்க மாதிரி இருந்த ஒருத்தர் அப்படி கம்பீரமாக இருந்த ஒரு நபர் ஒரு இண்டஸ்ட்ரியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தவர் கேட்குறவங்களாம் வல்ல மாதிரி உதவி பண்ண ஒருத்தர் பசிச்சவங்களாம் சாப்பாடு போட்டவர். அப்படியேப்பட்ட ஒருத்தருடைய இழப்பு அந்த அந்த மகனால் தாங்க முடியல. வெள்ளரிக்கா மாதிரி உடஞ்சி அப்படி அழ ஆரம்பிச்சிடுறாரு. பக்கத்தில் அவங்க அம்மா பிரேமலதா கலங்கி போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி பாருங்க, ஒரு அடையார் திரைப்பட கல்லூரி மாணவர்களை ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவே ஒதுக்கினப்போ எப்போ இவங்க பட்ஜெட் அதிகமாக இது பண்ணிடுவாங்க, இவங்க இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க, இவங்களுக்கு படம் எடுக்க தெரியாது, இவங்க பிட்டாக எடுப்பாங்க, இவங்களுக்கு கோர்வையாக கதை சொல்ல தெரியாது, இவங்க முக்கியமாக அதிக செலவு எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு அழகழிச்ச போது அந்த அடையார் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கான மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது விஜயகாந்த் தான். ஏன்னா விஜயகாந்தோடைய படங்கள் பெரும்பாலும் எடுத்து பாருங்க, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பேரை போட்டு பிஎஸ்ஏ டிஎஃப்டி இதுதான் இருக்கும். டிஎஃப்டின்ற அந்த இது இல்லாமல் இருக்காது. ஆனால் நீ பாருங்க
அவருடைய மகனை கை தூக்கி விட்டுறதுக்கு வந்து பண்ணனுங்க இண்டஸ்ட்ரி. இது ஒன்றும் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அவர் இறந்த போது என்னென்னலாம் வந்து பேசுனாங்க வந்து. அவர் படத்து முன்னாடி வந்து சூடத்து முன்னாடி சத்தியமணிலாம் சொன்னாங்க. விஜய் பிரபாகரன் பாருங்க, இனிமேல் வந்து சண்முகனை பாண்டியனை பாருங்க, வந்து நாங்கள் தான் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறோம், எங்கள் படத்தில் இருக்காருங்க. இது சினிமாவில் உள்ள ஒரு வசனம் தாங்க, அது வழக்கமாக உள்ள ஒரு வசனம் தான். படைத்தலைவன் ஒரு படம், பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் வந்து நல்லா தான் இருந்த இந்த படம், அது ஏன் ஓடல்னு தெரியல வந்து. இதுதான் வந்து விஜய் பிரபாகரன் ரொம்ப மனசு நொந்து சொல்கிறார் வந்து. எல்லா எஃபர்ட்டும் போடுறாரு, தன் உழைப்பெல்லாம் அதில் செலுத்துறாரு, பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கிறாரு, எல்லா திறமையும் இருக்குது, ஏன் தெரியல அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் விஜயகாந்துங்க அப்படி தான் இருந்தது, சர்க்கிளோடு ஆரம்பித்தவர் தான். ஊமை வழிகளுக்கு பிறகுதான் ஒரு பெரிய வெற்றி. அது மாதிரி இவருக்கான வெற்றி கொம்பு சேவையிலேருந்து தொடங்கும்னு நான் நினைக்கிறேன் வந்து. இருக்கல வேதனை வந்து. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, அதை வாக்கு கொடுத்தவங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது நிறைய பேர் சொல்ல விரும்பலை. படைத்தலைவன் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் இறந்த சமயத்தில் லாரன்ஸ் வந்து சொல்லியிருந்தார், இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டரில் நடிக்கிறேன் அப்படின்னார். பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுலாம் சொன்னார், அதெல்லாம் பண்ணார். டக்குன்னு பார்த்தா அப்புறமா நடிக்கலை, என்ன காரணம்னு சொல்லலை. அப்புறம் அவருடைய தம்பி எல்வின் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் வந்த செய்தி தான் வந்து. அவர் என்ன சூழ்நிலையோ ஏன் வாக்கு கொடுக்கணுன்ற நான் வந்து இந்த படைத்தலைவன் ஆடியோ லான்ச்சு கூட வந்திருந்தார். ஏஆர் முருகதாஸ் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். உண்மையிலே ஏஆர் முருகதாஸ் தீனான்னு ஒரு படம் எடுத்தார், வெற்றி படம் தான். ரமணான்னு ஒரு படம் தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் உச்சத்தில் வச்சிருக்கு. அந்த ரமணான்னு ஒரு படத்தை கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் தான். அதை தான் சொல்கிறார் வந்து, ரோப்பு கட்டிக்கிட்டு நடித்தா நடிக்க மாட்டேன் தம்பி நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்களில் நான் ரோப் கட்டி நடித்ததே கிடையாது. அந்த படங்களை நான் ரோப் கட்டி நடிச்சேன்ற மாதிரி ஆகிடும், நான் நடிக்க மாட்டேன் விடுங்க. டூப்பை ஒத்துக்கவே மாட்டார். ஏன், அவனுக்கும் ஒரு உயிர் இருக்குல்ல, என் உயிர் சேஃப்டிக்காக தானே டூப் போடுறீங்க, அப்போ அவன் உயிர், அந்த டூப்புக்கான சம்பளத்தை கொடுங்க, நானே நடிக்கிறேன். இதாங்க விஜயகாந்த். ஆனால் அதே மேடை இல்லை. ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னார், தம்பி சூப்பராக இருக்கார், சண்முக பாண்டியன் பிரமாதமாக இருக்கார், நல்ல உயரமாக இருக்கார், யானையை அடக்கிறாரு, கம்பீரமாக இருக்கார், ரமணா 2 பண்ணால் நீ தான் தம்பி, ரமணா 2 நீ தான் அப்படின்ட்டு. இந்த சினிமாவில் வாக்குறுதி சர்வசாதாரணமாக நடக்கும். அது நான் சொல்கிறது வந்து, ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், பேர் சொல்ல விரும்பலை, திடீர்னு எங்கேயாவது பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்னா, யாரையாவது நீ ஏன் ஆஃபீஸ் வர மாட்டேன்ற அப்படின்னு பார்க்குறவங்களாம் நினைக்க, டெய்லியும் ஒரு போய் அது ஆஃபீஸில் போய் நின்றுட்டு இருப்பாருன்னு. இல்லை மேடையில் என்ன பண்ணால் வாக்குறுதி கொடுப்பாங்க வந்து, இந்த தம்பி கவிஞருக்கு நான் வந்து அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குறேன், தம்பி என் ஆஃபீஸ் கிளம்பி வா அப்படின்னா அந்த ஆஃபீஸ் பூட்டியிருக்கோம், வாசலில் கூட சேர்க்க மாட்டாங்க. அது நிறைய சினிமாவில் நடக்கிற உண்டு. ஆனால் அதை தாண்டி ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு நன்றி கடன், இதாங்க சரத்குமார். அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விமர்சனம் இல்லாத மனுஷன் யார் வந்து, அவரை தான் பேசுகிறார் மெல்ல. விஜயகாந்த் எனக்கு பண்ண உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அந்த மறக்க மாட்டேன்ற ஒரு விஷயம் தாங்க ஒருத்தர் மனுஷனே பண்ண உதவியை ஒரு மனுஷன் மறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு தினசரி பத்திரிகையில் பெங்களூரில் ஒரு என்ன பேப்பர் பாயாக தன் வாழ்க்கையை தொடங்கினவர் வந்து சரத்குமார். பெங்களூர்லேருந்து ஆரம்பிச்சு அதன் பிறகு இவங்க வந்து மிஸ்டர் மெட்ராஸா நியூ காலேஜில் படிச்சுட்டு மாடலிங்கில் இருந்துட்டு திரைப்படத்துறைக்கு நடிக்க வரதுக்கு முன்னாடி ப்ரொடியூசராக வந்தார். மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படம் எடுத்து அட்டர் ஃப்ளாப் அந்த படம். அப்புறமா ஒரு படம் எடுத்து சுத்தமாக காலி. அந்த நேரத்தில் நடிக்கணும், ஏன்னா பணம் ப்ரொடியூசராக விட்டாச்சு, நடிக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றாங்க. அவருக்கு பிஆர்ஓவாக இருந்த நெல்லை சுந்தரராஜன் இப்போ இருக்கார் வந்து, அவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார் சரத்குமார் வந்து. கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரிட்ஜு முனையில் இப்போ மாரி பரபரப்பாக இருக்காது, அது மேலே நிற்க வச்சு சும்மா அந்த ரோல் போட்ட ஆட் ஷாட் கேமரான்னுவாங்க, அதுலேருந்து குதிங்க சரத் அப்படின்னு வரான் வந்து. எப்படியாப்பட்ட பாருங்க, அந்த ஸ்டில்லாம் வந்து பிரிண்ட் போட்டு எடுத்து மாதிரி கம்பெனிக்கு கொடுத்துருக்காரு வந்து. அந்த சமயத்தில் தான் புலன் விசாரணையில் ஒரு வில்லன் ரோல் வந்து கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் தான். நீங்கள் பண்ணுங்க, கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தவர். அதன் பிறகு சரத்குமாரோடைய மார்க்கெட் வேற மாதிரி ஏறக்குறைய அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சரத்குமார் விஜயகாந்த் அப்படின்ற கிளாஷ் ஒரு அளவுக்குலாம் வந்து வளர்ந்துட்டாங்க. அது வளர்ச்சி தான். அது அந்த வளர்ச்சி எங்கேயும் வந்து அவங்க வந்து பொறாமப்படல, போட்டியாக தான் நினைச்சாங்க வந்து. அதெல்லாம் தாண்டி காலமும் சூழ்நிலையும் எங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க வந்து. அதை தான் சொல்கிறார் சரத்குமார். எப்படி நான் எனக்கு வந்து விஜயகாந்த் உதவி பண்ணாரோ அந்த உதவிக்கான நன்றி கடன் இங்கே தான் நான் தீர்த்துருக்கிறேன். சண்முக பாண்டியன் தான் நடிக்கிறாரு, கதையே தேவையில்லை, 1ஆம் டைரக்ஷன் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டேன். இது ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா எனக்கு சண்முக பாண்டியனுக்கு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதை விட கதாநாயகி கூட இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி கிண்டலுக்கு பேசுறது. பிரேமலதா மேடம் பார்த்துங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த அரங்கமே சிரிக்க ஆரம்பிச்சது வந்து.
இதை விட ரொம்ப இதுவாக பேசுனது வந்து எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா ஒரு 4 வாரத்துக்கு மேலே எங்கேயும் பேசுறதே கிடையாது. அந்த படத்துக்கு அதான் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து முதல் படம் அரவிந்தன் சரத்குமார் நடித்த படம் தான், டி சிவா தான் ப்ரொடியூசர். அந்த படம் தான் நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜா வந்து அலெக்சாண்டர்னு ஒரு படம் விஜயகாந்த் நடித்த படம், அந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு. ஒரு சாங் அவரால் கம்போஸ் பண்ண முடியல, அவர் ஏதோ ஃபாரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த சாங் நீ கம்போஸ் பண்ணிடுறா, நீ ரெக்கார்ட் பண்ணிட்டுன்ட்டாரு. அங்கேருந்து தொடங்கின ஒரு பயணம் தான் எனக்கு அரவிந்தன் படத்துலேருந்து இல்லை, அலெக்சாண்டர் படத்திலிருந்து தொடங்கின ஒரு பயணம் தான் இன்றைக்கி நான் வந்து சண்முக பாண்டியன் படத்துக்கு வந்து நான் வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கேப்டனுடைய உருவத்தில் தான் அவரை பார்க்குறேன். நான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எனக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில், பிரமாதமான படமாக வரும் அப்படின்னு. இது தாங்க வந்து சினிமாவில் வந்து. ஆனால் அதை தாண்டி வெற்றின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? விஜயகாந்த் எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருப்பார், எத்தனை பஞ்சாயத்துக்களை தீர்த்திருப்பார், எத்தனை படம் வராமல் கடந்ததெல்லாம் வந்து தட்டி தூக்கியிருப்பார். நடிச்சுக்கிட்டே இருப்பார். சம்பளமே பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம்லாம் கிடையாது விஜயகாந்துக்கு. கடைசி நேரத்தில் வந்து அண்ணா கையில் காசு இல்லைன்னா சரி விடுங்க போங்க, இந்த கராராக நிற்க வச்சு பார்க்குற இதெல்லாம் கிடையாது. 24x7 ராஜாபதர் ஸ்ட்ரீட் டி நகரில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர். அதை தாண்டி இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ண வருவது. எங்கேயாவது ஒரு பிரச்சனை அங்கே போய் நின்ன ஒரு நபர். இன்றைக்கி அவங்க பசங்களுக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையாக இருக்கும். வந்து வெற்றி வந்துடும். வெற்றி கண்டிப்பாக சினிமாவில் நம்ம கணிக்க முடியாது. ஒரு தாமதமாக வரும், இன்னும் தாமதமாக வரும், இல்லை இந்த படமே கும்புசியோ மாபெரும் இட்டாக மாறும், என்னவெல்லாம் நடக்கும். ஆனால் விஜய் பிரபாகரன் சொல்கிற மாதிரி ஒரு 13 வருஷத்தில் என் தம்பி எத்தனை படம் நடிச்சிருக்கலாம் அப்படின்ற இடத்துல எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்த 13 வருஷத்தில் 50 படம் என் தம்பி நடிச்சிருப்பான். இதுதான் இந்த வேதனை தான். நாங்கள் அதையெல்லாம் மீறி விஜயகாந்தோடைய அந்த பிளெஸிங் இருக்குல்ல, அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கே இருக்கும். அவங்க ஒரு கட்சியுடைய தலைவியாக இருக்கலாம், பொதுச் செயலாளராக இருக்கலாம், கட்சியை நடத்தலாம், அதை தாண்டி இருக்கலாம். நம்முடைய கணவர் வந்து சினிமாவில் எப்படி கோல் வச்சுருந்தார், நம்ம பசங்க நம்ம பையன் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக இருக்குல்ல. இதே இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருப்பார். ஆனால் அதெல்லாம் மீறி தர்மம் தலை காக்கன்றாங்கல்ல, அது மாதிரி எந்த ஈகோவும் பார்க்க. ஏன்னா இதில் முக்கியமாக சரத்குமார் அந்த கரகாட்டம் ஆடுறாங்க வந்து கீழே பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அது ஈகோ பார்க்கறது, அப்புறம் நான் ஆட மாட்டேங்கன்னு சொல்லாமல் அப்புறம் விஜயகாந்த் பாட்டுக்கு வந்து மேலே வந்து சண்முக பாண்டியன் கூட ஒரு குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க உண்மையான ஒரு உற்சாகம், இதுதாங்க ஒரு உண்மையான உதவி. எத்தனை பேருக்கு இந்த மனசு வந்துடும். வந்து விஜயகாந்த், விஜய், கேப்டன் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, காலமும் சூழ்நிலையும் செய்த புண்ணியமும் அவர்களை வேறொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ற மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.